வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு மக்களின் உண்மை நிலை அறிந்து பீகாரை பிரச்சினைக்கு தீர்வு ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடரும் தீவிர விசாரணைகள். யாழில் பானின் விலையை குறைக்காத விதப்பகங்கள் வெளியானது அவசர எச்சரிக்கை. ரயில் காட்டு யானை விபத்துக்களை தடுக்க விசேட நடவடிக்கை. அரசாங்கமே மாபியாவில் ஈடுபடுகின்றது டட்லி ஸ்ரீசென்ன குற்றச்சாட்டு. ரஜரட்ட பல்கலைக்கழக வேந்தர் ராஜினாமா. வடக்கு கிழக்கில் விகாரைகள் சிலைகள் என்பன அமைப்பது தவிர்க்கப்பட வேண்டும் முபாரக் மௌலவி கருத்து. நாட்டின் சில பகுதிகளில் மழை, சில பகுதிகளுக்கு வெப்பமான வானிலை. கையை கைவிட்டு கதிரையில் களமிறங்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. தலைக்கவசம் அணியாது ஏற்றி செல்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. யாழ் மாவட்ட மக்களுக்கு அவசர அறிவிப்பு. எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் 3 லட்சத்துக்கும் மேற்பட்டு பார்வையாளர்களை பெற்றுள்ளது. எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கவும், எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய வழிபாட்டு ஸ்தலங்கள் அமைக்கப்பட்ட விவகாரம் சம்பந்தமான பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனைக் குழுவின் 1வது கூட்டம் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது வடக்கு மாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சில வழிபாட்டு ஸ்தலங்களை அடிப்படையாக கொண்டு இன மற்றும் மத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி, குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இதுபோன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளாகின்றார்கள். இதுபோன்று குறுகிய அரசியல் லாபங்களுக்காக இனவாதம் மதவாதத்தை தூண்டுவதற்கு எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது. மதவாதம் மற்றும் இனவாதம் என்பன அரசியலிலிருந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும். வடக்கில் மக்களின் உண்மையான தேவைக்கு அமைய இந்த பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். குறுகிய அரசியல் லாபம் தேடும் குழுவினர் இதுபோன்ற சம்பவங்களை அரசியல் முரண்பாடுகளாக்குகின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தினுள் வைத்து சுட்டுக்கொலை செய்யப்பட்டு கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பில் பல தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் பல கோணங்களில் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் துப்பாக்கிதாரியும் சந்தேக நபரான பெண்ணும் கடவல பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல் ஒன்றில் இருந்து இந்த கொலையை செய்ய வந்திருப்பது தெரியவந்துள்ளது. குறித்த ஹோட்டலிலிருந்து புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு வருவதற்காக பயன்படுத்தப்பட்ட கம்பகா மல்வத்து ஹிரிப்பிட்டிய பகுதியிலிருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்ட வாகனத்தையும் கொழும்பு குற்றப்பிரிவு பறிமுதல் செய்துள்ளது. இதேவேளை படுகொலை செய்யப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவவின் சடலம் நேற்று பிற்பகல் பொரளையில் உள்ள தனியார் மலர்ச்சாலைக்கு கொண்டுவரப்பட்டது. கொழும்பு போலீஸ் பிரேத அறையில் நேற்று பிற்பகல் சடலத்தின் பிரேத பரிசோதனை இடம்பெற்ற நிலையில் அவரது மூத்த சகோதரி உடலை பெற வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள வெதுப்பகங்கள் பானின் விலையை 10 ரூபாவால் குறைக்காமல் விற்பனை செய்யும் பட்சத்தில் அது தொடர்பான முறைப்பாடுகளை பொதுமக்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் தெரிவிக்கலாம் என யாழ்ப்பாண மாவட்ட வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். பானின் விலையை 10 ரூபாவால் குறைப்பதற்கு அண்மையில் தீர்மானிக்கப்பட்டது. அதற்கமைய யாழ் மாவட்டத்திலும் அதனை நடைமுறைப்படுத்துமாறு யாழ்ப்பாண மாவட்ட வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. எனவே பானின் விலையை 10 ரூபாவால் குறைக்காமல் விற்பனை செய்கின்ற பட்சத்தில் அது தொடர்பான முறைப்பாடுகளை பொதுமக்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. காட்டு யானைகள் ரயில்களில் மோதுவதால் ஏற்படும் விபத்துக்களை தடுக்க அவசர நடவடிக்கைகள் சிலவற்றை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கல்லோயாவிற்கும் ஹிங்குரொகொடைக்கும் இடையிலான 141வது மைல்களுக்கு அருகில் ரயில் மோதி 6 காட்டு யானைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் விமல் ரட்நாயக்க மற்றும் சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க படபெந்தி ஆகியோரின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. போக்குவரத்து, சுற்றுச்சூழல், டிஜிட்டல் அமைச்சகங்கள், ரயில்வே மற்றும் வனவிலங்கு திணைக்களங்கள் மற்றும் குறித்த நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள், பல்வேறு சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்புகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தன. காட்டு யானை விபத்துக்கள் அதிகமாக நடைபெறும் பகுதியில் ரயில் தண்டவாளங்களை மேலும் தெரியும்படி செய்வதிலும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ரயிலின் முன்னும் பின்னும் விளக்குகள் அமைப்புகள் நிறுவுவது, மஞ்சள் விளக்குகளுக்கு பதிலாக வெள்ளை விளக்குகளை பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் கலந்துரையாடலில் 2ஆம் கட்டமாக அனைத்து தரப்பினரும் நாளை விபத்து நடந்த இடத்துக்கு சென்று விரிவான ஆய்வு நடத்தி குறித்த தீர்மானங்கள் மற்றும் செயல்படுத்த வேண்டிய வேறு ஏதேனும் தீர்மானங்கள் இருந்தால் அவற்றையும் செயல்படுத்த
திட்டமிட்டுள்ளனர். இந்த பருவத்தில் நெல் அறுவடையை விலைக்கு வாங்க 325 மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் அரசாங்கம் 5 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாகவும் பிரபல அரிசி வர்த்தகர் டட்லி சிறிசேன குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வரவு செலவு திட்டத்திற்கு பின்னரான கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்த முறை 26 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடையை எதிர்பார்ப்பதாகவும், அரசியல்வாதிகள் தமது இயலாமை, திறமையின்மை, அறியாமை மறைக்க அரிசி மாபியா என்று குற்றம் சுமத்தி வருவதாகவும் தெரிவித்தார். சந்திரிகா பண்டார்நாயக்காவின் காலத்தில் டொலர் பெறுமதி குறைவாக காணப்பட்ட போது உரத்திற்காக 42 பில்லியனை ஒதுக்கியுள்ளதாகவும், இன்று ஒரு டொலரின் பெறுமதி 300 இருக்கும்போது 35 பில்லியன் மாத்திரமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். எந்தவொரு அரசியல்வாதியும் நாட்டின் பிரச்சினைகளை தீர்க்க விரும்புவதில்லை. நாட்டில் பிரச்சினைகளை உருவாக்க விரும்புகின்றார்கள். நாட்டில் உண்ண அரிசி இல்லை, தேங்காய் இல்லை, மாபியா என்று கூறிக்கொண்டு தங்களுடைய இயலாமை, திறமையின்மை, அறியாமையை மறைக்க அரசு முயல்கின்றது என்றும் தெரிவித்தார். இலங்கை ரெஜரட்டு பல்கலைக்கழக வேந்தராக நியமிக்கப்பட்டு கல்நெல்லே சுமணஸ்ரீ தேரர் ராஜினாமா செய்துள்ளார். இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் இலங்கை ரஜரட்ட பல்கலைக்கழக வேந்தராக இவர் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் சபையின் தலைவர் பதவியிலிருந்து NPM ரணதுங்க விலகியிருந்தார். இவர் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டார். அதன்படி 3 மாதங்கள் மட்டுமே பதவியில் இருந்த அவர் தனது பதவி விலகலுக்கான காரணங்களை விளக்கி நீண்ட கடிதம் ஒன்றை எழுதியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களுடைய நிலங்களை அபகரித்து நிற்கும் தையிட்டி விகாரை தொடர்பில் சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியகம் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. தையிட்டியில் மக்களுக்குரிய காணியில் சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டு வரும் திச விகாரை தொடர்பாக வடமாகாணத்தின் சமாசத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியகம் கண்டனத்தை தெரிவித்து நிற்கின்றது. இன மத சமத்துவத்தையும் மதங்களுக்கிடையிலான சகிப்புத்தன்மையையும் வளர்த்து பல்சமய கலாச்சாரத்தையும் நம்பிக்கையையும் கொண்ட நாடாக கட்டியெழுப்பப்பட வேண்டிய இக்காலகட்டத்தில் அடக்குமுறையின் வடிவமாக பொருத்தப்பாடற்ற நீதிக்கு புறம்பான சட்டவிரோத கட்டுமானங்கள் மற்றும் தனியார் காணி அபகரிப்புகள் போன்றன முற்றாக நிறுத்தப்பட்டு இன மத நல்லிணக்கத்தை வளர்த்து சமத்துவ உணர்வை ஏற்படுத்தும் வகையில் அரசும் அரசு அதிகாரத்தில் உள்ளவர்களும் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். மேற்குறித்த விடயம் இதய சுத்தியோடும் பரந்துபட்ட எண்ணத்தோடும் கையாளப்பட்டு இன மத முரண்பாட்டை மீண்டும் ஏற்படுத்தாத வண்ணம் நீதி நிலைநாட்டப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோளையும் விடுக்கின்றோம் என சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியக இயக்குனர் அருட்பணி சு.ஜே. ஜீவரட்னம் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக வாழும் வடக்கு கிழக்கில் விகாரைகள் மற்றும் சிலைகள் அமைக்கப்பட வேண்டும் என உலமா கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியில் நேற்று ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரஸ் ஏற்பாடு செய்த ஊடக மாநாட்டில் உலமா கட்சி தலைவர் கலந்து கொண்டு மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பொதுவாக இந்த நாட்டிலே தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற வடக்கு கிழக்கிலே விகாரைகள் அல்லது சிலைகள் அமைப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அது விகாரையாக இருந்தாலும் சரி, வெவ்வேறு சிலைகளாக இருந்தாலும் சரி, அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் பெரும்பாலும் சிலைகள் என்பது வேறு மதங்களை பொறுத்தவரை புண்ணியமானவை, புனிதமானவை, அவர்கள் வணங்கக்கூடியவை. யாருடைய சிலையாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதை வணங்கக்கூடியதான் பார்க்கின்றார்கள். ஆகவே வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே எக்காரணம் கொண்டும் புதிதாக சிலைகளை நடுவதோ, விகாரைகளை திறப்பதோ, அல்லது கோயில்களை திறப்பதோ, அல்லது தமிழர்களுடைய காணிகளிலே போயிட்டு விகாரைகள் திறப்பது, அல்லது தமிழர்கள் காணிகளிலே பள்ளிவாயல் கட்டுவது, முஸ்லிம்களுடைய காணிகளிலே விகாரைகள் திறப்பது, அல்லது சிலையை வைப்பது, அல்லது புத்த சிலையாக இருந்தாலும் சரி, வள்ளுவர் சிலையாக இருந்தாலும் சரி, என்ன சிலையாக இருந்தாலும் சரி, அரசாங்க காணிகளாக இருந்தாலும் சரி, அங்கு சென்று இவற்றை நிறுவுவது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அது உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டிய செயல். இதே முக்கியமாக இந்த நாட்டுடைய இனப்பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இனங்களுக்கிடையிலே மத ரீதியாக குழப்பத்தை உண்டாக்குவதாகத்தான் இவ்வாறெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இவர் சஜித் பிரேமதாசன் அவர் ஒரு காலத்தில் அமைச்சராக இருக்கின்ற பொழுது நாடு முழுவதும் 1000 விகாரைகளை அமைப்போம் என்றார். ஆனால் பகடி என்ன சொன்னால், அதே சஜித் பிரேமதாசாவுக்கு தான் தமிழ் கூட்டமைப்பினர் ஜால்ரா அடித்தனர் ஜனாதிபதி தேர்தலில். அவருடைய கருத்தை தான் இப்பொழுது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் விகாரை அமைப்பதில்.
யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஜூனியன் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டியின் போது இல்ல அலங்காரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. குறித்த பாடசாலையில் கடந்த வருடம் இல்ல மெய்வல்லுநர் போட்டிகள் நடைபெற்ற போது இல்லங்கள் கார்த்திகை பூ மற்றும் பீரங்கி அமைப்பு போன்ற வடிவில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாடசாலையின் நிர்வாகத்தினர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். அந்த விசாரணைகள் இதுவரை முடிவுக்கு வரவில்லை. இது இவ்வாறு இருக்கையில் இந்த ஆண்டு இல்லங்களுக்காக போடப்பட்ட பந்தலில் அலங்காரங்கள் செய்வதற்கு பாடசாலை நிர்வாகத்தால் தடை விதிக்கப்பட்டதாக பாடசாலையின் நெருங்கிய தரப்பினரால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அத்துடன் சாதாரண அலங்காரம் கூட செய்ய வேண்டாம் என தடை விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அலங்காரம் செய்வதற்கு முயன்ற பழைய மாணவன் மீதும் ஆசிரியர் ஒருவர் நேற்றைய தினம் தாக்குதல் நடாத்தியதில் அந்த மாணவன் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து வலிகாமம் வலய கல்வி பணிப்பாளர் யமுனா அவர்களை தொடர்பு கொண்டு வினவிய போது தாங்கள் அலங்காரங்களுக்கு இவ்வாறு தடை விதிக்கவில்லை என கூறியதுடன் தாக்குதல் சம்பவம் குறித்தும் இதுவரை தகவல் வெளியாகவில்லை என தெரிவித்தார். இது குறித்து பாடசாலை அதிபரை தொடர்பு கொண்டு வினவிய வேளை மாணவர்கள் கடந்த ஆண்டு வீட்டில் வைத்து அலங்காரங்களை செய்துவிட்டு அதனை கொண்டு வந்து இல்லங்களை அலங்கரித்ததால் பாரிய பிரச்சனை ஏற்பட்டது. அந்த விசாரணைகள் இதுவரையும் முடிவுறப்படவில்லை. இதனால் நாங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளோம். இல்லங்கள் எல்லாம் இந்த ஆண்டு திருப்திகரமாகத்தான் அமைக்கப்பட்டது. இல்ல அலங்காரங்களுக்கு புள்ளிகளும் வழங்கினோம். எம்மீது குற்றம் சாட்டிய தரப்பினர் யார் என்று கூற வேண்டும். அவ்வாறு கூறாமல் செய்தி பிரசுரித்தால் அந்த செய்திக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வேன். இந்த ஆண்டு அலங்காரங்கள் குறித்து எந்த தரப்பினராலும் எமக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படவில்லை. அத்துமீறி உள்நுழைந்து அலங்காரம் மேற்கொண்ட பழைய மாணவரை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். அவர் மீது நாங்கள் தாக்குதல் நடாத்தவில்லை என்றார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று வெப்பமான வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை காலி மாத்தறை களுத்துறை இரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. துபாயில் கைது செய்யப்பட்டு ஒன்மெக்ஸ் டிடி நிதி மோசடியின் பிரதான சந்தேக நபரான கயான் விக்ரமதிலக்கு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். குறித்த நிதி மோசடியின் பிரதான சந்தேக நபரான இவர் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் தேர்தல்களில் கதிரை சின்னத்தில் போட்டியிட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முடிவு செய்துள்ளது. நேற்று நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபால தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், தேர்தல்கள் ஆணைக்குழு இன்னமும் தேர்தல் வர்த்தமானியை வெளியிடவில்லை. நாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கதிரை சின்னத்தில் போட்டியிடுவோம். அதற்கு தயாராக உள்ளோம். வேட்பு மனுக்கள் எவ்வாறு தாக்கல் செய்யப்படும், எந்த திகதியில் நடைபெறும் என்பதற்காக எங்கள் வேட்பாளர்கள் காத்திருக்கிறார்கள். விரைவில் வெளியிடப்படும் என்று நம்புகிறோம். வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட தயாராகி வருகின்றனர். இதேவேளை தற்போதைய அரசாங்கம் மூலம் முன்வைக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம் வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தலில் அவர்களின் வெற்றிக்காகவே என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஏமாற்றப்பட்டது போலவே உள்ளூராட்சி தேர்தலிலும் ஓரளவுக்கு மக்களை ஏமாற்றும் வகையில் வரவு செலவு திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவும் துமிந்த திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். பாடசாலை மாணவர்களை மோட்டார் சைக்கிளில் ஏற்றி செல்லும் போது தலைக்கவசம் அணியாது ஏற்றி செல்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை மாதிபர் காளிங்க ஜெயசிங்கவிடம் வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவை ஆளுநரின் செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கலந்துரையாடலிலேயே ஆளுநர் பிறப்பித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாடசாலை மாணவர்களை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் செல்லும் பெற்றோர் உட்பட எவரும் மாணவர்களுக்கு தலைக்கவசம் அணிவிக்காது ஏற்றிச் செல்கின்றனர் என்று முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. குறிப்பாக மருத்துவர்களால் இந்த விடயம் அதிகளவில் எனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. தலைக்கவசம் அணியாது பயணிப்பதால் விபத்துகளில் மாணவர்கள் அதிகளவில் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் மருத்துவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே சட்டம் ஒழுங்கை பேணும் வகையில் தலைக்கவசம் அணியாது பயணிக்கும் அவருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கவும், மாணவர்களை அவ்வாறு பாதுகாப்பு இல்லாமல் ஏற்றிச் செல்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது அவசியம் என ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் போக்குவரத்து காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளதாகவும் அதனை இறுக்கமாக பின்பற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை அதிபர் ஆளுநருக்கு தெரிவித்துள்ளார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள்.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.